இந்த வீடியோல இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் ஓகே இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் சேவிங்ஸ் இது பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் வந்து பார்ப்போம். ஓகே த ரேஷியோ ஆஃப் இன்கம் ஏக்கும் பிக்கும் உள்ள ரேஷியோ வந்து 3:4. ஓகே அடுத்து இது வந்து இன்கமோட ரேஷியோ. அடுத்து ரேஷியோ ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2:3. ஓகே அண்டு ஈச் சேஸ் இவனும் 200 சேமிக்கிறான், இவனும் 200 சேமிக்கிறான். ஓகே இந்த ஃபார்முலா பார்க்கறதுக்கு முன்னாடி இன்கம்ஸ் ஈக்குவல் டு ஒரு ஃபார்முலா தெரியும். ஓகே சேவிங்ஸ் ப்ளஸ் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே அந்த ஒரு ஃபார்முலா முக்கியமான ஃபார்முலா. அதாவது தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா வருமானம் ஈக்குவல் டு செலவு ப்ளஸ் சேமிப்பு. கரெக்டு தானே? நான் வாங்குற சம்பளம் அதில் செலவும் இருக்கும் சேமிப்பு இருக்கும். ஓகே இப்போ இந்த ரேஷியோ ஃபஸ்ட்டு எப்படி நான் ஆர்டினரி மெத்தடில் போடுறேன் அப்படின்றது சொல்லிடுறேன். ஓகே இப்போ 3x 4x தான் இன்கம், இவனோட இன்கம், இது பியோட இன்கம். ஓகே இதுல இருந்து சேவிங்ஸை கழிச்சிட்டேன் அப்படின்னா இது இன்கமா இது சேவிங்ஸா சீக்வல் டு என்னது எக்ஸ்பெண்டிச்சர். எக்ஸ்பெண்டிச்சரோட ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க 2:3. இதை சால்வ் பண்ணீங்கன்னா எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். நம்ம என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். இதை சால்வ் பண்ணுவோமா 9x - 600 இதை வந்து இதை மல்டிப்ளை பண்ணுறேன். அடுத்து இதை வச்சு இந்த 200 மல்டிப்ளை பண்ணுறேன். அடுத்து இதை கொண்டு இதை கொண்டு ஈக்குவல் டு -8x சரி +8x - 400. இதை அங்கே கொண்டு போங்க. நம்பர் கூட வேரியபிளாக வெளியே 9x - 8x ஈக்குவல் டு -400 ப்ளஸ் என்னது 600. 1x ஈக்குவல் டு 200. ஓகே 1x ஈக்குவல் டு 200. அப்போ இது 3x தானே. அப்போ 3 × 200 அப்படின்னா ஏயோட இன்கம் வந்து 600. 4 × 200 அப்படின்னா பியோட இன்கம் 800. ஓகே அடுத்து இது 2 × 200 அப்படின்னா 400. இது 3 × 200 அப்படின்னா 600. ஓகே அப்போ ஏயோட இன்கம் எவ்வளவு 600, சேவிங்ஸ் எவ்வளவு 200, எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ இருக்கும் 400. இந்த கால்குலேட் பண்ணிக்கோங்க எக்ஸ்பெண்டிச்சர் 400. அதே மாதிரி இது ஏ குறியுது, அதே மாதிரி பி குறியுது. இன்கம் எவ்வளவு 800, சேவிங்ஸ் எவ்வளவு 200, எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு 600. ஓகே இந்த மாதிரி சமஸ்கிருதம் நான் இன்னொரு டிஃபரன்ஸ் மெத்தடில் ஒன்று சொல்கிறேன். அதையும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இன்கமோட ரேஷியோ என்னது 3:4. அடுத்து எக்ஸ்பெண்டிச்சரோட ரேஷியோ என்னது 2:3. அடுத்து எவ்வளோ சேவ் பண்ணுறாங்க இவர் 200, இவர் 200. ஓகே இது ஜிக்ஸாக் மெத்தடில் மல்டிப்ளை பண்ணும். ஓகே இந்த 3 × 3 மல்டிப்ளை பண்ணால் என்னது 9. 2 × 4 மல்டிப்ளை பண்ணால் என்னது 8. அடுத்து 2 × 200 மல்டிப்ளை பண்ணால் என்னது 400. 3 × 200 மல்டிப்ளை பண்ணால் என்னது 600. இந்த 9க்கும் இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தா என்னது 1 பார்ட். இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தா என்னது 200. ஒரு பார்ட் 200ன்னு தெரிஞ்சிச்சு. 3 பார்ட் எவ்வளவு 3 × 200 600. இப்படி சால்வ் பண்ணுவோம். 4 பார்ட் எவ்வளவு 4 × 200 எவ்வளவு 800. ஓகே 2 பார்ட் எவ்வளவு 2 × 200 400. 3 பார்ட் எவ்வளவு 600. இப்படி நம்ம சம் சால்வ். ஓகே இப்படின்னு ஒன்று செம்ம சால்வ். அடுத்து போலாமா அண்டாஸ் ரவி சிவா இவங்களோட இன்கமோட ரேஷியோ 1x 2x. இவங்களோட எக்ஸ்பெண்டிச்சரோட ரேஷியோ 1x 3x. இவங்களோட சேவிங்ஸ் 4000, இது 4000. இது எந்த மெத்தடில் போடுமா ஜிக்ஸாக்ல இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண என்னது 3. அந்த வேரியபிள்ஸ் விட்டுருங்க. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண என்னது 2. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண என்னது 4000. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண என்னது 12,000. ஓகே
இந்த பாக்ஸ் போட்டு பார்த்தீங்களா இதான். இப்போ 3க்கும் 2க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னது? 1 பார்ட் ஈக்குவல் டு இதுக்கு டிஃப்ரென்ஸ் என்னது? 8000. ஒரு பார்ட் 8000 அப்படின்னா 1 பார்ட் எவ்வளவு? 1 இன்ட்டு 8000 ஈக்குவல் டு 8000 ரவியோட இன்கம். இது 2 பார்ட்னா 2 இன்ட்டு 8000 எவ்வளவு? 16,000. இது சிவாவோட இன்கம். எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு பார்ட்டு, அப்போ அதே 8000 தான் ஆகும். சரி டேக் பண்ணணும். என்ன பண்ணணும்? கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன். ஓகே கரெக்டு. 1 பார்ட் வந்து 8000. 3 பார்ட் எவ்வளவு? 8000 சேர்த்து 23,000. ஸோ ஒரு நிமிஷம் வந்து எதோ தப்பு விட்ட மாதிரி இருக்கு. இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஈக்குவல் டு சேவிங்ஸ். இன்கம் எவ்வளவு? 1x 2x மைனஸ் 4000. சரி சேவிங்ஸ் ஈக்குவல் டு எனக்கு எக்ஸ்பெண்டிச்சர். இங்கேயும் 4000 வரும். ஈக்குவல் டு 1/3. 3x minus 12,000 is equal to 2x minus 4,000. 3x minus 2x is equal to minus 4,000 plus another 12,000. அப்போ 8,000 கரெக்டாக. 1x is equal to எனக்கு 8,000. அப்போ இது 1x அப்படின்னா இது 8,000 வரும். இது 2x அப்படின்னா 2 into 8,000 கரெக்டாக நம்ம கரெக்ட். 16,000. ஓகே கரெக்டாக. ஓகே புரிஞ்சிச்சா? அடுத்து the income of A and B. இன்கமோட ரேஷியோ 3:2. எக்ஸ்பெண்டிச்சரோட ரேஷியோ 4:3. ஷேவிங்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இவன் 2000 சேமிக்கிறான், இவன் 900 சேமிக்கிறான். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி 80 வட்டம் போட்டுக்குவோம். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 8 வட்டம் போட்டுக்குவோம். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 3600. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 6000. இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் 1 பார்ட் ஈக்குவல் டு இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் 3000. 6000 இது 3600. இப்போ 2400. 2400. இப்போ இன்கம் கேட்டாங்க அப்படின்னு ஏயோட இன்கம் கேட்டாங்க அப்படின்னா 3 பார்ட் ஈக்குவல் டு 3 இன்ட்டு 2400 ஈக்குவல் டு 7200. பியோட இன்கம் கேட்டாங்க அப்படின்னா 2 பார்ட் ஈக்குவல் டு 2400 ஈக்குவல் டு 4800. ஓகே அடுத்து இன்கம் ஆஃப் ஏ அண்ட் பி. இன்கமோட ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க 5:7. சேவிங் இவன் வந்து 4000 சேவ் பண்ணுறான், இவன் 5000 சேவ் பண்ணுறான். எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 66 2/3% ஆஃப் என்னது பி. அப்போ இதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். 200/300 ஈக்குவல் டு ஏ. ரெண்டு சைடு கேன்சல் ஆகிரும். A/B ஈக்குவல் டு 2/3. இதான் ரேஷியோ. இப்போ இந்த 2 வரும், இங்கே 3 வரும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும் 15. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 14. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 10,000. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும் 12,000. இது டிஃப்ரெண்ட் எடுத்தணும் 2000. இது டிஃப்ரெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா 1 பார்ட் ஈக்குவல் டு 2000. எனக்கு 5 பார்ட் தேவை. 5 பார்ட் income of A is equal to 5 parts equal to 5 into 2000 அப்படின்னா 10,000. Income of B is equal to 7 part 7 into 2000 அப்படின்னு 14,000. ஓகே அப்ரோச் புரியுதா? இப்போ
இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா இன்கம் ஆஃப் ஏ அண்ட் பி கேட்டிருக்காங்க. இப்போ இவனுக்கு எவ்வளவு 10,000, இவனுக்கு எவ்வளவு 14,000, டோட்டல் எவ்வளவு 24,000. 3 பேர் வச்சு ₹8,400 ஒரு அமௌண்ட் இருக்கு. அதில் ஏ, பி, சி எப்படி பங்கு பிரிக்கிறாங்க அப்படின்னா 6, 8, 7ன்னு பிரிக்கிறாங்க. அப்போ இந்த இதோட அடிஷன் தான் 8,400. அதனால 21 பார்ட்டு தான் 8,400 அப்படின்னா 6 பார்ட் எவ்வளவு 400. இப்போ 6 பார்ட் எவ்வளவு 2,000. அடுத்து 21 பார்ட்டு தான் 8,400 அப்படின்னா 8 பார்ட் வருது 400, 3,200. அடுத்து 21 பார்ட்டு தான் 8,400 அப்படின்னு 7 பார்ட் வருது 2,800. ஓகே 2,800. ஓகே. இப்போ சேவிங்ஸ் இது வந்து என்னது இன்கம். இப்போ சேவிங்ஸோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. சேவிங்ஸோட ரேஷியோ எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 3x, 2x, 4xன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. இந்த பியோட சேவிங்ஸ் 400 2x 400 அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளவு 200. இப்போ 3x அப்படின்னா 3 இன்ட்டு 200 வந்து 600 மாறிடும். 2 இன்ட்டு 200 அப்படின்னா 400 மாறிடும். 4 இன்ட்டு 200 அப்படின்னா 800. இப்போ எக்ஸ்பெண்டிச்சரோட ரேஷியோ கேட்டிருக்கு. 2,400 600 போச்சுன்னா 1,800. 3,200 400 போச்சுன்னு 2,800. 2,800 800 போச்சுன்னு 2,000. 2 0, 2 0, 2 0. எக்ஸ்பெண்டிச்சரோட ரேஷியோ எப்படி இருக்கு 18:28:20. அடிச்சு கொடுத்தா 2 9s, 2 14s, 2 10s. This is the answer. ஓகே புரிஞ்சுதா? இன்கம் ஆஃப் ஏ, பி, சி 3x, 7x, 4x. அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கம். இங்கே எக்ஸ்பெண்டிச்சரோட ரேஷியோ 4x, 4y ஏதாவது வச்சுக்கணும். வேரியபிள்ஸ் 3y, y. And if A saves, save. ஏ அவனோட இன்கம் வந்து எவ்வளோ கொடுத்துட்டாங்கன்னா 2,400. அவன் எவ்வளோ சேவ் பண்ணுறான்ட்டாங்கன்னா 300 சேவ் பண்ணுறான். அப்போ 2,400ல 300 சேவ் பண்ணுறான் அப்படின்னா இன்கம் மைனஸ் சேவிங் 300 சேவ் பண்ணுறான் அப்படின்னா அவனோட எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ இருக்கும் 2,400. அப்போ நல்லா கவனிச்சுக்கணும் 3x 2,400 சொல்லிட்டாங்கன்னா இப்போ எக்ஸ் ஈக்குவல் என்னது 800. அப்போ இவன் 7 இன்ட்டு 800 எவ்வளோ வரும் 5,600 வரும். இவன் 4 இன்ட்டு 800 எவ்வளோ வரும் 3,200 வரும். அப்போ இன்கம் ஆஃப் ஏ கிடைச்சிரும், இன்கம் ஆஃப் பி கிடைச்சிரும், இன்கம் ஆஃப் சி கிடைச்சிரும். ஓகே ஓகே. அடுத்து என்ன சொல்லியிருக்கான் இந்த 4y தான் இந்த 2,100 அப்படின்னு 4y தான் 2,100 அப்படின்னா அதானே கரெக்டு தானே. எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ஏ வந்து எவ்வளோ கொடுத்துட்டாங்க எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ஏ தானப்பா கொடுத்துருக்காங்க. ஆமாம் மிஸ் ஏ சேவ்ஸ் 300 சேவிங் பண்ணுறான். டோட்டல் இன்கம் 2,100 அப்படின்னா இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ இருக்கும் 2,100 இருக்கும். 2,400ல 300 சேமிக்கிறான் அப்படின்னா 2,100. அப்போ அந்த 4y தான் இது அப்படின்னா y is equal to என்னது 4 5s are 20, 4 1 4 2s are 8, 4 5s are 20,
1 4 2 சார் 8 4 5 சார் 20. ஒய்யோட வேல்யூ என்னது 525. இப்போ 4ஒய்னா என்னது 4 இன்ட்டு 525. அடுத்து 3ஒய்னா என்னது 3 இன்ட்டு 525. 5ஒய்னா என்னது 5 இன்ட்டு 525. அப்போ 4 இன்ட்டு 525 அப்படின்னா 2100. 3 இன்ட்டு இதுனா 1575. 5 இன்ட்டு அப்படின்னா 2625. ஓகே, அப்போ 3200. இதை இப்போ அடிச்சிடணும். இதுக்கு பதிலா என்ன போட்டுக்கலாம் 2625. இது இன்கம், இது எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிட்டா என்ன கிடச்சிரும் சேவிங்ஸ் கிடச்சிரும். அதே மாதிரி இது 5600 தெரியும். இப்போ இதோட வேல்யூ என்னது 1575. அப்போ இது எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ஏ வந்து 2100. எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் பி வந்து இது, எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் சி வந்து. அவ்வளோதான் விஷயம். ஜஸ்ட் சம். ஓ, ஓகே. இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.